ஆமா, நாளைக்கேவா ஊருக்கு போகணும்? இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போக கூடாது. இல்ல கீதா, போகலன்னா வேலை கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடும். எப்படி ஒரு மாசத்துல வந்துடுறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாலே வர முடியாதா? இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் பேசியே வீணாக்கிறாத. அம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிடா. கூடிய சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நீதான் கீதாவை நல்லபடியா பாத்துக்கணும். கவலைப்படாம போயிட்டு வா. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ரேகா இருக்கிறா, லதா இருக்கிறா, நான் இருக்கிறேன். நாங்க 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. அப்பா கிட்டே சொல்லிருக்கேன். நான் வரேன். வாங்க உட்காருங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன நீ உட்கார சொல்ல வேண்டாம். நீ வந்த அன்னைக்கே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். சரி, பையன் ஊருக்கு போட்டமே காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா, உன் அப்பா என்ன செய்யறாரு? அப்பா அம்மா 2 பேரும் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. வளர்றப்பவே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? அனாதையா? இல்ல, என் தாய் மாமா கிட்டதான் வளர்ந்தேன். இனிமே அத்தைதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம். நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறேன். இங்க வா, இங்க வா. இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா? ரோல்டு கோல்டு தான் அத்தை. எப்படி சொல்றீங்க? பவுனுன்னா பளபளன்னு இருக்கும்ல, அப்படியா? உங்க செயின் பவுனுன்னா என் செயினும் பவுனு தான். உங்களது கவரிங்னா என்னோடதும் கவரிங் தான். என்னடி சும்மா ரேக்கா, வெட்டி வச்சிருக்கியே, இதில் தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா? இருமா, நான் பாக்குறேன். இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா. அம்மா, இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு. அப்ப நீ எடுத்துக்குமா. கொஞ்சம் நெல்லு. நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன். ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே. அந்த புடவை எப்படி கொடு. என்னடி பேசுற? இவ இந்த வீட்டு பொண்ணு, நான் இந்த வீட்டு மருமக. ஒரு வேலைக்காரி கூட கட்டாத புடவை இவளுக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா? உங்க வீடு என் வீடுன்னு இல்ல. மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம். இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும். கீதா, என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற? நீங்க சும்மா இருங்கக்கா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை மாமா தர சொல்லிருக்காரு. அப்படியா? இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். சரி சரி தாமா. ஏமா என்கிட்ட தர? என்ன பொறுத்த வரைக்கும் உங்களைதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன். ஏ கீதா, இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல, புரிய வைக்கிறேன். லதா, இந்த புடவையில மடிச்சு வை. அம்மா, அம்மா என்ன அம்மா, மடிச்சு வை வா. சீக்கிரம். என்னங்க, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? என்ன புதுசா கதை விடுற? நான் எப்படி பாக்குறது? சரி, சொல்றத கேளுங்க. நான் வேற என்ன செய்யற சொல்லு. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக, ஐயோ என்ன திமிர் பிடிச்சவளா இருக்கா. ரேகாவ, லத்தாவ, என்ன எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்க. அப்படியா செஞ்சா? ஆமாங்க. உங்க 3 பேரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டாளா? ஆமாங்க. என்ன தைரியம் அவளுக்கு? கூப்பிடுங்க. கீதா, கீதா. ஏ கீதா, வாடிங்க. என்னமாமா? என் பொண்டாட்டி, பொண்ணு, 2வது மருமக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா? ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. பதில் பேசாத. வாங்க. வாடிங்க. வந்துட்டா, நல்லா சொல்லுங்க. அம்மா, தாயே, நீ 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பனே. அம்மா கீதா, நியாயங்கள் அழிஞ்சு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு
பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வம் மாணி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா. ஓ மூலியமா எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அவ சாந்தி எங்கம்மா? இங்கதான் இருக்கு மாமா. சாந்தி, அந்த பிஸ்கெட் அடுமா. இந்தாங்க மாமா. இதா என் மூத்த மருமக பட்டியா இருக்கும்போது இத கொடுத்தேன். இப்ப நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு. சாப்பிடு சாப்பிடு, பூரா சாப்பிடு சாப்பிடு. எதுக்கு சாக்லேட்? நீங்க என் பொண்டாட்டி மிரட்டினதா கேள்விப்பட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் அந்த சாக்லேட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த ஆதி வராசக்தி. எனக்கு கொஞ்சம் தைரியம் வர்றதுக்கு வரம் கொடுங்க. என்ன மாப்பிள தனியாவா வந்திருக்கீங்க? அங்க வீட்டு வேலையில யார் செய்யறது? இல்ல லதா ஒரு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துருக்கா. அதானே பார்த்தேன். நல்ல குடும்பத்துல வந்து மாட்டிருந்தாங்க அப்பா. ஆமா, அத்தைக்கு சாக்லேட் தரல? சாக்லேட்டா? என்ன விஷயம்? சும்மா பயப்படாம சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க பாட்டியாக போறீங்க. என்ன கொடுக்கலாம்? அப்படியா? இதுக்கு போய் இப்படி தயங்குனீங்களே. இப்பவே என் ராசாத்தி லதா போய் பாக்குறேன். கொஞ்சம் இருங்க அத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல. பேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா? வயசானாலும் பாட்டி தானே. போஸ்ட். இங்க கீதா யாருமா? நான்தான். மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க. வேணாமா, இந்த 5 ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா? அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்கவுங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை எப்படி கொடு. இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே. நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன். ஐயோ, எனக்கு தூசி அலர்ஜி தெரியும்ல. எங்க இந்த சாந்தி? இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கியே. சாந்தி, சாந்தி, இத படிச்சிட்டு இதோ வந்துடுறேன். அக்கா, அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க. வேண்டாம் கீதா, பிளீஸ். இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி 10ஆவது, இன்னும் என் ரூம பெருக்கல. 10 மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்போம், உங்க ரூம நீங்களே பெருக்கிக்கங்க. என்னது, என் ரூம நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி. ஏன்னா மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்கறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதா? அப்ப நீ ஒரு வேலை செய். 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து ஒரு ரூம பெருக்க சொல்லு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். எதுக்காக ரேகா வீட்டை பெருக்கணும்? அவ புருஷ மாச செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். ஓ, அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்றேன், அப்படிதானே? ஆமா. அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன். வீட்டை மட்டும் இல்ல, தெருவையும் சேர்த்து என் பொஞ்சாதி தான் கூட்டணும். அத்தை, எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது வேண்டாமா? நம்மாடு அந்த தொடப்பக்கட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பெருக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வாரேக்கா, உன் ரூம நான் பெருக்கிறேன். அக்கா போதும் கீதா, எதுவும் பேசாதே. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது.
பயப்படாதப்பா, சரியா போயிடும். சாந்தி, சாந்தி. கண்ணனுக்கு உடம்பு சரியில்லை மாமா. அண்ணா, என்ன ராஜா? தலையெல்லாம் வலிக்குது தாத்தா. அப்படியா? நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னடா செய்யற? ஆபீஸ்ல இருந்து வரும்போது டாக்டர் கிட்ட சொல்லி நல்ல மருந்தா வாங்கிட்டு வா. சரிப்பா. அண்ணா, அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு மருந்து வாங்கிட்டு வருவான். மூக்க புடிச்சுக்கிட்டு குடிச்சு பண்ணும், உடம்பு நல்லாயிடும். அதுக்கப்புறம் தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா? என்ன? ஓகே.